அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சமாதானமும் அவனுடைய சாந்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்தனை நன்மக்கள் மீதும் குறிப்பாக நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையை கொண்டு இன்று நோன்பினுடைய 13ஆம் நாள் இரவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நல்ல பல அமல்களை செய்தவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வசனம் அத்தியாயம் 6 சூரா அன்ஆமினுடைய 12வது வசனம். அந்த வசனமும் நிறையா விஷயங்களை உள்ளடக்கியது. அதில் ஒரே ஒரு வரி, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹு தஆலா அவன் தன் மீது கருணையை கடமையாக்கி கொண்டான். அடியார்கள் மீது கருணை செய்வதை அல்லாஹு தஆலா தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். அதே அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்களுக்கு கருணை காட்டுவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹு தஆலா 2 இடங்களில் சொல்லி காட்டுகிறார். கருணையை தன் மீது தனக்கு தானே அல்லாஹு தஆலா கடமையாக்கி கொண்டான் அப்படின்னு. இது மாதிரி இதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் பார்த்துருக்கிறோம். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தொடர்பாக நாம் அதனுடைய நன்மைகளை பற்றி பார்க்கும் பொழுது நாம் அதை குறிப்பிட்டோம். அது யாருக்காவது நினைவு இருக்குதா? அல்லாஹுக்கு யாருமே எதையுமே கடமையாக்க முடியாது. அல்லாஹ் யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. நம் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக்கி கொள்வான். அப்படியான ஒரு விஷயம், அல்லாஹ் தன் மீது அடியார்களுக்கு நான் கருணை காட்ட வேண்டும், அவர்கள் மீது அதிகமான அன்பை பொழிய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கிய விஷயம் இந்த கருணை. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம். சொல்லுங்க. அவர் நற்கூலி வழங்குவது, சொர்க்கம் கொடுப்பதை அல்லாஹ் என்ன செய்தான்? தன் மீது கடமை. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே பார்த்துங்க, ஃபக்து வக அஜ்ருஹு அலல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு கடமை நற்கூலி வழங்குவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது கருணை காட்டுவது, அன்பு செலுத்துவது, அவர்கள் மீது அருள் பொழிவது போன்ற அந்த ரஹ்மத்னா எல்லா பொருளையும் உள்ளடக்கியது. ஆக இந்த வசனம் தொடர்பாக இந்த ஒரு வரி வசனம் நமக்கு அதிகமான ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு வசனம். ஏன்னு சொன்னால், அல்லாஹ்வை ஒருவர் வணங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹின் பக்கம் ஒருவர் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அந்த கருணையை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கருணை என்பது அல்லாஹுடைய பண்புகளில் முக்கியமான ஒன்று. அர் ரஹீம், அவன் கருணையாளன் என்று அல்லாஹ் பற்றி சொல்லுகிறோம். அர் ரஹ்மான், அவன் அருளாளன் அப்படின்னு. அப்படி அல்லாஹ் பற்றிய அந்த பண்புகள் நம்மோடு அல்லாஹ் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறான், நம் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள்களை பொழிந்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் ஒருவர் புரியாதவரை, அல்லாஹை பற்றி அறியாதவரை நாம் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வை உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகவும் முடியாது. அப்படி உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக நம்ம ஆகலைன்னா அல்லாஹின் பக்கம் நம்ம அதிகமாக நெருங்கவும் முடியாது. அப்போ அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் மீது கருணை பொழிவதை கடமையாக்கி இருக்கிறார். அது எல்லாருக்குமே அல்லாஹு இந்த உலகத்தில் விசாலமானதை அல்லாஹு தஆலா கொடுத்துட்டு இருக்கா. ஒரு வசனத்தில் கூட அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவங்களுக்கு அவ்வப்போது நாம் தண்டிக்க நாடினால் இந்த உலகத்தில் யாருமே மிஞ்ச மாட்டீங்க, யாருமே இருக்க மாட்டீங்க, எல்லாருமே அழிஞ்சிருப்பீங்க, உலகத்தில் யாருமே மிச்சமே இருக்க முடியாது. அப்போ எல்லாருமே மிச்சம் மீது இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவம் செய்யக்கூடியவங்க நமக்கே தெரியும், நம்ம செய்யக்கூடிய சில பாவங்கள் நம்ம கண்ணு முன்னாடிக்கு வரும், நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் நமக்கு தெரியும். நம்ம ஏன் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோம், நம்ம ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஏன் அல்லாஹு தஆலா உதவி செய்கிறான் அப்படின்னா அதுதான் அல்லாஹுடைய கருணை. அதை தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ஆக அந்த அல்லாஹுடைய கருணை விசாலமானது. அந்த கருணையை, அந்த ரஹ்மத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல்வேறு சந்தர்ப்பங்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை, அருளை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய கருணையை, அடியார்கள் மீது உள்ள கருணையை, அந்த ரஹ்மத்தை 100 பங்குகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி கொண்டான். 100% வச்சுக்கிறோமே, 100% அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையை அவன் பிரித்து கொண்டான். அதில் ஒரே ஒரு சதவிகிதத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்காக விட்டிருக்கிறான்.
ஒரே ஒரு பர்சன்ட் தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். மீதி 99% 99 பங்குகளை அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய அடியார்கள் மீது என்ன செய்வான்? அவன் காட்டக்கூடியவனாக இருப்பான். அந்த ஒரே ஒரு சதவீதத்தின் காரணமாகத்தான் இங்கே ஒவ்வொரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்தின் மீது அன்பும் பரிவும் காட்டுகிறது. ஒரு குதிரை கூட தன்னுடைய அந்த கால் குளம்பு இருக்குல்ல, அது தன் குட்டியின் மீது பட்டுவிடக்கூடாது என்று அது எவ்வளவு கவனமாக இருக்குது. ஒரு மிருகம் கூட எப்படி தன்னுடைய குட்டியை பாதுகாக்குது, தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்குது, அந்த ஒரு உள்ளம், அந்த ஒரு கருணை எப்படி உருவாச்சு? அது அல்லாஹ்வுடைய அந்த ஒரே ஒரு சதவீதம். அது இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த பேருக்கும் உள்ளது. நம்ம இறக்கப்படுறது, நம் மீது மற்றவங்க இறக்கப்படுறது, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தின் மீது இறக்கம் படுறது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறது, ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டால் நம்ம மனசு வேதனைப்படுறது, இந்த கருணை எல்லாத்தையும் சேர்த்து உலகத்தில் அத்தனை பேருடைய கருணையும் சேர்த்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு பர்சன்ட் தான். அல்லாஹ் வைத்த அந்த 1% தான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்திக் கொள்கிறீர்கள், உங்கள் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கிறீர்கள். மீதி 99% என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார், சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒரு முறை சஹாபாக்கள் ஒரு போரின் போது என்ன செய்கிறார்கள்? நபி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு தாய் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய குழந்தையை காணலை. அந்த போரில் அவங்களுக்கு பால் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதனால் அவங்களுடைய குழந்தை என்ன செய்கிறாங்க? அந்த போரில் தேடி அலைகிறாங்க. எந்த குழந்தை கிடைச்சா அந்த குழந்தைக்கு எடுத்து என்ன செஞ்சுறாங்க? பால் கொடுக்குறாங்க. தன்னுடைய குழந்தையை தேடி தேடி அலைகிறாங்க. பால் கொடுக்கணும், பால் சுரக்குது, தன்னுடைய குழந்தையை தேடி அந்த ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறார்கள். ஒரு வழியாக அவருடைய குழந்தையை கிடைத்து விடுகிறது. கிடைத்த உடனே அந்த குழந்தை என்ன செய்கிறார்கள்? கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தைக்கு அன்போடு சேர்த்து என்ன செய்கிறார்கள்? பால் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த அம்மாட்ட அந்த குழந்தைய நெருப்பில் தூக்கி வீசுன்னு சொன்னால் அந்த அம்மா வீசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒருபோதும் அந்த அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. இதை விட 70 மடங்கு அன்பை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கின்ற அன்பை விட 70 மடங்கு என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியார் மீது வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பற்றி நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். எப்படி நெருங்கணும்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுகிறான், என்னுடைய அடியான் நம்மை பற்றி சொல்லும் பொழுது, என்னை அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் நினைக்கிறேன். அவன் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் நானும் தனிமையில் அவனை நினைப்பேன். பல பேருக்கு மத்தியில் என்னை வச்சு பேசினா அதை விட சிறந்த சபை வானவர்கள் மத்தியில் அவனை வச்சு நான் பேசுவேன். அதே போன்று ஒரு ஜான் அளவு அவன் என்னை நெருங்கி வந்தால் 1 முழம் அளவு நான் என்ன செய்வேன்? நெருங்கி வருவேன். அதே போன்று 1 முழம் அளவு நெருங்கி வந்தால் 2 கைகள் நீட்டளவு நான் நெருங்கி வருவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். இது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் வரான் அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செய்வான்? நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவான். அதான் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை துதி செய்கிறோமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக தான் என்னுடைய நெருக்கம் இருக்கும். ஆக மனிதர்கள்ட்ட நம்ம நெருங்குவதிலும் அவர்கள்ட்ட அன்பு காட்டுவதிலும் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்பதிலும் நம்ம தயக்கம் காட்ட மாட்டோம். மனிதர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்புகிறோம். ஆனால் இன்னைக்குள்ள நிதர்சன உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதர் மீது காட்டுகின்ற அன்பை விட, ஒரு மனிதர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை விட அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஈமானில் பலமானவர்களை தவிர. ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்கணும்னா தைரியமாக போய் கேட்குறோம், இவர்கிட்ட போய் கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். அல்லது 1க்கு 2க்கு 3 முறை அவர்கள் நம்மை கேவலப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் கூட நமக்கு ஒரு தேவை இருந்தால் என்ன செய்வோம்? சில பேர்கிட்ட திரும்ப திரும்ப போவோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை தடவை கேட்டாலும் அவன் சலிக்க மாட்டான். திரும்ப திரும்ப கேட்பதை அவன் விரும்புவான். அவன் மீது நம்பிக்கை வைப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புவான். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் அதுக்கு பதிலாக பல அடிகள் நமக்கு நோக்கி எடுத்து வைக்கிறான். மனிதர்கள் நம்ம நெருங்கி போனால் நம்மளை விட்டு தூரமாக போகிறவனா இருக்கிறாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக வேணால் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஹதீஸுக்கு நம்ம நடந்து வந்தால் அவங்க ஓடி போவாங்க, நம்ம எதாவது கேட்டால் அவங்க விரண்டு ஓடுவாங்க என்று வேணாலும் நம்ம விளங்கி வைத்துக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறார்? நம் மீது கருணை கொண்டதன் காரணமாக நம் மீது உள்ள நெருக்கத்தை என்ன செய்கிறார்? அல்லாஹ் தஆலா இன்னும் இன்னும் அதிகப்படுத்துகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம் எப்படி ஏற்படுத்துறது? அந்த நெருக்கத்தை பொறுத்தவரை வெறும் சாதாரண அமல்கள் மூலமாகவெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு அதீத அன்பை ஒருவர் பெற்றுவிட முடியாது.
ஏதோ கடமைக்காக வேண்டி தொழுகிறது, கடமைக்காக நோன்பு வைக்கிறது, வேற வழியே இல்லாமல் தர்மம் செய்கிறது, நம்மளையும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ என்பதற்காக ஜும்மாவுக்கு வர்றது, நம்மளையும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ என்பதற்காக முஸ்லீமை போன்ற சில காரியங்களை செய்வது, இதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த அதீத அன்பு இருக்கு பாருங்க, க்ளோஸாக ஆகுறது, அதை ஒருவரால் பெற முடியாது. ஆனால் நம்மளால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக பெற முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவனுடைய அருளை, அவனுடைய கருணையை, அவனுடைய அன்பை, அவனுடைய முழு பாசத்தை, அல்லாஹ்வுடைய முழு உதவியை நம்மளால் பெற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பெற முடியும். அது எப்போ பெற முடியும் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் கடமையில்லாத அமல்கள் இருக்கு பாருங்க, கடமை இருக்காது, அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, இருந்தாலும் என்ன செய்வார், எனக்காக உபரியான வணக்கங்கள் செய்வார். ஒரு கஷ்டம் வரும், மக்கள் எல்லாம் போக மாட்டாங்க, உடனே அல்லாஹ்ட்ட போய் நிற்பாங்க. ஒரு தேவை ஏற்படும், உடனே அல்லாஹ்ட்ட போய் நிற்பாங்க. மக்கள் எல்லாம் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும், இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், பார்த்து கொள்வான் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அப்படி என்ன நடந்தாலும் என்ன செய்வாங்க, உடனே அல்லாஹின் பக்கம் விரைகிறது. நம்ம அல்லாஹ்வை புகழ்வோம், அல்லாஹ்வை தஸ்பீ செய்வோம், மனசுக்கு நிம்மதி இல்லையா அல்லாஹ்வை கூப்பிட்டு பார்ப்போம், ஏதாவது தேவை இருக்கா அல்லாஹ்ட்ட கேட்டு பார்ப்போம், ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா ஒரு 2 ரக்காத் தொழுது பார்ப்போம், ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா தொழுது அல்லாஹ்விடத்துல கேட்டு பார்ப்போம். இப்படின்னு கடமை அல்லாத விஷயங்கள் என்ன செய்வாங்க, அதிகமாக செய்வாங்க. அப்படி அதிகமாக செய்வதன் மூலமாக ஒரு அடியான் இன்னிடத்தில் என்ன செய்வார், நெருங்கி வந்து கொண்டே இருப்பார், நெருங்கி வந்து கொண்டே இருப்பார். இறுதியில் அவருக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகமானதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அவர் பேசுகின்ற நாவாக, அவர் பற்றுகின்ற கையாக, அவர் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன், அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் ஆகிவிடுவேன். அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவன் ஆயிட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்வானா, ஒவ்வொரு அசைவிலும் அவன் ஆகிவிடுவான். அதாவது எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அவர் என்கிட்ட ஏதாவது கேட்டார்னா நான் உடனே அவர் கொடுப்பேன், என்கிட்ட பாதுகாப்பு கேட்டார்னா உடனே நான் கொடுப்பேன். யாராவது என்னுடைய அடியாரை எதிர்த்து போரிட்டால் அங்கே அவருக்கு பதிலாக நான் சண்டையிடுவேன். அல்லாஹ் சொல்றான், ஊரே திரண்டு வரட்டும், உலகமே திரண்டு வரட்டும், அவர் மட்டும் அல்லாஹுக்கு பிடித்தமான செயலை செய்த நல்ல அடியாராக ஒரு வேளை இருந்தார் என்று சொன்னால் அங்கே அவருக்கு பதிலாக யார் சண்டை போடுவாங்க, அல்லாஹ் சண்டை போடுவானா. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், புகாரில் உள்ள ஹதீஸ், அல்லாஹ் என்ன செய்வான், அங்கே அவருக்கு பதிலாக நான் சண்டையிடுவேன், நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதாக, என்னுடைய அடியானோ மரணத்தை வெறுக்கிறான். மரணத்தை யாருமே பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. இந்த உலகத்தில் வாழணுன்ற ஆசை தான் இருக்கும், ஆரோக்கியமாக நல்லா வாழணுன்ற ஆசை தான் இருக்கும். நானும் மரணத்தின் மூலமாக சிறிய கஷ்டம் அந்த அடியானுக்கு ஏற்படல, அதை கொடுப்பதற்கு நான் தயக்கம் காட்டுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு நல்ல அடியார் உயிரை கைப்பற்றும் போது அவர் சிரமப்படுவார்ல, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அடியாரோட உயிரை கைப்பற்றும் போது அவர் சிரமப்படுவதை பார்த்து நான் தயக்கம் காட்டுகிறேன். ஒரு நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றும் போது காட்டுகின்ற தயக்கத்தை போன்று வேறு எப்போதும் நான் காட்டுவது கிடையாது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன், எவ்வளோ பெரிய ரஹ்மத். அந்த கருணையை என்ன செய்ய அல்லாஹ் தஆலா நான் முழுசா தரேன், நான் முழுசா உங்களை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த நேசம் யாருக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி எக்ஸ்ட்ராவா பிரியப்பட்டு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், அமல்களை செய்கின்ற பொழுது நிச்சயம் என்ன செய்வார், அவர் அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பெற்ற மனிதராக ஆவார். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கருணை ஒருவருக்கு காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், பிற மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் அவர் கருணை காட்ட வேண்டும். கருணை காட்டப்படாதவர் கருணை காட்டப்பட மாட்டார். மற்றவங்களுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே அப்படிதான், நம்ம எதை எதை செய்கிறோமோ அதாவது என்ன செய்யும், நமக்கு அப்படியே 1க்கு 2க்கு 3 மடங்காக திரும்பவும். நன்மையும் அப்படிதான், தீமையும் அப்படிதான். மற்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவோம், மற்ற உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டினா என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை, அவனுடைய அருளை அல்லாஹ் தஆலா தன் மீது காட்டுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள், கருணை யார் மீதெல்லாம் இருக்கும், யாரெல்லாம் எந்த பண்புடையவர்கள் பெற முடியும் என்று சொன்னால், வல்லாஹு து ஃபضலின் அலல் முஃமினீன், முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் உண்மையாக நம்பி அல்லாஹ்வை உறுதியோடு ஈமான் கொண்டு அல்லாஹ் மீது அந்த நம்பிக்கையில் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அதே போல் இன்ன ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள், கருணை, அந்த ரஹ்மத் கரீபும் மினல் முஹ்சினீன், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் அந்த ரஹ்மத் சமீபமாக இருக்கிறது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் நல்ல பண்புடையவர், அதான் இன்னைக்கு பார்த்தோம்னா அவுலியாக்கள் என்ற பெயரில்
தர்காக்கள் இருக்குது, தர்காக்களில் போய் வழங்குறாங்க, அவுலியாக்கள் ஒவ்வொருத்தரும் பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம அவுலியாவை ஆக முடியுமான்னு கேட்டால் அவுலியாவாகலாம். இவங்க பண்ணுற மாதிரி அவுலியத்து கிடையாது. அல்லாவே சொல்கிறான், அவுலியா அந்த வலின்றது இருக்கு பாருங்க, இறை நேசர்ன்ற ஒரு விஷயம். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அந்த நேசர்கள் யாருன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள், இவங்கள போய் வணங்கணும், இவங்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம பர்சனலா அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாற முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் மாற முடியும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை செய்கிறது, அல்லாஹுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் விரும்பி செய்கிறது, அல்லாஹுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் முடிந்தவரை தவிர்ந்து கொள்வது, இதன் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணை நம் மீது இருக்கணும். அல்லாஹுடைய கருணை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார்கள். உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களினால் மட்டும் நாளை சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹுடைய கருணை இருந்தாலே தவிர அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தாலே தவிர. யா ரசூலுல்லாஹ் நீங்களுமான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ஆமாம் நானும் தான் ரசூலா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் கூட அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும், கருணை வேணும், அவன் நம் மீது இறக்கப்படணும், நம்முடைய பாவங்கள் போய் நீங்கணும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கணும், நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கணும், நம்ம வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள், நம்மளை சுற்றி உள்ள பிரச்சனைகள், நம்முடைய மனசு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணையை தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது. அந்த கருணை அடைவதற்கான வழி என்ன? நல்ல அமல்கள், நல்ல செயல்கள். அல்லாஹ்வுடைய கருணை கிருபை ஒருவர் அடைந்து விட்டால் அதை விட இந்த உலகத்தில் வேறு எந்த பாக்கியமும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். தொழுகையே அல்லாஹ் தஆலா கடமையாக்குறான். கடமையாக்கிட்டு உங்களால் நின்று முடிஞ்சால் நின்று தொழுங்க, முடியலன்னா உட்காந்து தொழுங்க, முடியலன்னா படுத்துட்டு தொழுங்க. அல்லாஹ்வுடைய கருணை தானே அது, சிரமப்படுத்தல. நம்ம எப்படி முடியுதோ தொழுங்க. மழை நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர சகதியமாக இருந்தால் வீட்டிலே தொழுங்க, ஜும்மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் தொழுங்க. அறிவிப்பே செய்வாங்க, சல்லு அலா ஃபி புயூத்திக்கும் சல்லு அலா ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தொழுதுக்கங்க, ஏன்னா நீங்கள் சகதியில சேர்லை சிரமப்பட்டு வரதை நான் விரும்பலன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இலகுவை நாடுகிறான், நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்குறான். ஆனால் நோயாளியாக இருந்தால், சிரமப்படுறவங்களா இருந்தால், பயணத்தில் இருந்தால் அந்த நோன்பு நீங்கள் அப்போ வைக்க வேணாம், இன்னொரு நாளில் கணக்கிட்டு வச்சுக்கோங்க. ஜக்காத்தை நம்ம சம்பாதிக்கும் போதெல்லாம் ஜக்காத் கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு லிமிட் வரணும், இவ்வளோ பொருளாதாரம் வரணும் ஜக்காத்தை கொடுங்க. ஹஜ்ஜை உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், இருந்தால் ஹஜ்ஜு செய்யுங்க. ஆக எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய விஷயங்கள் கூட நம் மீது அவன் கருணையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதனால தான் சலுகைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமாக வழங்குகிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலுகை என்பது அல்லாஹ்வுடைய கருணை, கிருபை. அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய சலுகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னென்ன சலுகையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு மார்க்க விஷயத்தில் வழங்குறானோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க. ஏன்னா அதெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம மீது உள்ள அன்பினால் கொடுக்குறது. நமக்கு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் ஏற்படுத்திய சலுகைகள். ஆக அந்த சலுகை என்ன செய்யும், நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய நட்பையும் அவனுடைய அந்த கருணையும் அவனுடைய அந்த அன்பையும் பாசத்தையும் பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோரும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.